ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஆஃப்ரிக்கன் லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா March 16 டேட்டு. நான் வந்து ஏற்கனவே வந்து இங்கே வந்து கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 15th அன்னைக்கு March 15th அன்னைக்கு கோயில் ஃபங்க்ஷன் வந்து நான் ஏற்கனவே லாக் வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டே, அதனால் வந்து காலையில் ஒரு 9:30க்கு வந்து கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையில் வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து முடித்ததுக்கப்புறமேல்ட்டு ஒரு 11 o'clock வந்துட்டு சாமிக்கு வந்து வள்ளி தெய்வானை, முருகன், சிவன், பார்வதி இவங்களுக்கு வந்து திருக்கல்யாணம் வந்து நடைபெறுறதா வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து காலையில் நேரமாகவே கிளம்பிட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை, வெளியிலவே போகவே முடியல. அதுவும் குழந்தைங்கள வச்சுட்டு போகணுன்னா அப்புறம் கஷ்டம். சரி, அதனால் மழை விட்டதுக்கப்புறமேல்ட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு 10:30 அந்த மாதிரி தான் கிளம்பி போனோம். மழை விட்டதுக்கப்புறமேல்ட்டு ஆனாலும் கொஞ்சமாக ட்ரிஸிலாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரெடியாக இருந்ததுனால டக்குன்னு மழை நின்ன உடனே நாங்கள் கிளம்பி போனோம். அன்றைக்கி வந்து சண்டே அப்படின்றதுனால மேக்ஸிமம் நிறையா ஃபேமிலிஸ் வந்து வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. காலையில் அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் மேலே போய் நம்ம வந்து அந்த கலசத்தை வந்து நம்ம தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து தீர்த்தம்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே தெளிச்சுட்டு அப்புறம் திருக்கல்யாணம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மழை வந்துட்டுருக்கிறதுனால ஸோ அதை வந்து பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து அப்படியே அங்கே சேர்லாம் இருந்தது, அதை உட்காந்துட்டோம், இது பண்ணிட்டோம். அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்தியன் ஸ்கூலில் படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து எக்ஸாம் இருந்தது. திங்கட்கிழமைக்கு ஃபைனல் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம். இருந்தாலும் வந்து எல்லோரும் வந்து அன்றைக்கி வந்து வந்திருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்து வந்திருந்தாங்க, இது பண்ணிவிட்டு. ஸோ ரொம்பவும் நல்லா இருந்தது. நீங்களும் வந்து தொடர்ந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். మాంగళ్యధారణ సేవిస్తున్నారు కూడా సేవించండి, చూపిస్తున్నారు. ముందుగా అమ్మవారికి పార్వతీ అమ్మవారికి శివం చేతుల మీదుగా మాంగళ్యధారణ సమర్పణ జరుగుతుంది. అందరూ కూడా చిన్న చిన్నగా ఒకసారి ఓం నమః పార్వతీపతయే హర హర మహాదేవాయ శివే సర్వార్థసాధికే శరణ్యే త్రయంబకే గౌరీ నారాయణి నమోస్తుతే. మాంగళ్యధారణ ముహూర్త శుభముహూర్త అస్తు. సదా మాంగళ్యదేవతాయ మహాదేవి మహాదేవి నమః. தேவசேன அம்மாவுக்கு இப்போ திருவாங்கலாம் நடப்படுது. எல்லாரும் அங்கே எல்லாம் இருந்த இடம் செஞ்சு ஆளுங்க சொல்லுவாங்க. அந்த மாங்கல்யத்தை நம்ம துட்டு அடைந்து சொல்லுவாங்க. எல்லாம் இருந்தபடியே நம்ம குழந்தை ஈஸியாக கல்யாணம் வேணும், நல்ல குழந்தை வேணும், நல்ல மாட்டு வருமானம் வேணும், மரணம் வேணும் அப்படின்னு எல்லாரும் காட்டுறது. அடுத்த வருஷம் மாப்பிள்ளை பொண்ணோட இந்த கோவில மண்டை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படி எல்லாம் சொல்றேன். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களவர்த்ததே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேவியே சதா. அதனால வள்ளி அம்மைக்கு இப்போ விவாகம் நடைபெறுகிறது. திருமாங்கல்ய தாரணம் காட்டுகிறது. மங்களார்த்தம் ஓம் சுபங்கலீரியம் பதோரிமா குங்கலே நவஸ்யதா சௌபாகியவஸ்வே சத்வாயாதார்த்தம் விபரேதனா இமாங்க விக்தஸ்ய புத்தகம் சுபகாமாம் குரு விசாரஸ்யா புத்தானாம் தேகி பதிமேகாங்கராஜம் பதிமேகாங்கரசங்கதி மங்களம் மங்களாதாரி மங்களே மங்களபதே மங்களே மங்களாதி மங்களம் தேவிமே சதா. சதம் எல்லாரும் சீட் எடுத்து